குட்டி குழந்தை தான் இந்த படத்துடைய ஹீரோ. இவன் பேரு பேபி பிங்க். இவனோட அப்பா அம்மா ரொம்ப பணக்காரங்க, அதனால இவனை பாக்குறதுக்கு ஒரு நானி கூட வச்சிருக்காங்க. இப்ப குழந்தை நானி ஒரு புக்கை படிப்பாங்க, அந்த புக்கை அவன் மறுபடியும் படிக்க சொல்றான். அந்த பேபிஸ் பே அவுட் புக்கை படிச்சு படிச்சு நானிக்கு பயங்கரமா போர் அடிச்சு போச்சு. அதனால அவங்க நான் வேற புக்கை படிக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் இல்ல எனக்கு பூபு தான் வேணும்னு சொல்றான். அவங்களும் சரி சரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. பிங்கோட அம்மா நம்ம குழந்தைய நம்ம போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போட்டோ எடுக்கணும், இது வரைக்கும் நம்ம பிள்ளைய நம்ம போட்டோவே எடுத்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக போட்டோகிராஃப் கம்பெனி கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. அவங்களும் கிளம்பி வராங்க. ஆனா அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா ஒரு 3 திருட்டு பசங்க அந்த போட்டோகிராஃபர்ஸை கடத்தி கட்டி போட்டுட்டு அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இந்த குழந்தையை கடத்துறதுக்காக வரானுங்க. இவனுங்க தான் இந்த படத்துடைய வில்லனுங்க. இவனுங்கள மாறு வேஷம் போட்டுக்கிட்டு குழந்தையை கடத்துறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அம்மா வந்து எடுக்கிற போட்டோஸ்லாம் செம்மையா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் அப்படின்னா குழந்தையை என்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்கன்னா ஒழுங்கா அவன் கோஆபரேட் பண்ணி போஸ்ட் கொடுக்க மாட்டான், அதனால நீங்க எல்லாரும் வேற ரூமுக்கு போயிடுங்கன்னு சொல்றான். சரி அவங்களும் அதை நம்பி அந்த பேபிஸ் டே அவுட் புக்கை குழந்தை அழுதா இதை படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போன பிறகு இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு இவனுங்க பின்பக்கமா வண்டி எடுத்துட்டு வந்து குழந்தையை கடத்திடுறானுங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோகிராஃபரோட வண்டியை விட்டுட்டு வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு இவனுங்க வண்டியில போயிடுறானுங்க. அந்த பக்கம் அம்மாவும் மத்தவங்களும் ரெடி ஆயிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க குழந்தையும் காணா, இவனுங்களையும் காணா. அப்ப அங்க ஒரு பேப்பர் இருக்கு, அதுல உங்க குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்க, நான் சொல்ற ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில மிட் நைட் $5 மில்லியன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உங்க குழந்தையை கூட்டிட்டு போங்கன்னு போட்டுருக்கு. அந்த பக்கம் FBI குழந்தையோட அம்மா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மொட்டை குழந்தையை தூங்க வைப்பான்னு பார்த்தா அவன் தூங்கிடுறான். அப்ப குழந்தை புக்கை பாத்துக்கிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து வெளியில ஒரு புறா வருது. அதே மாதிரி புறா புக்லயே இருக்கும். அதனால அந்த குழந்தை பூபுன்னு சொல்லிக்கிட்டே ஜன்னல் திறந்து இருக்கும், அது வழியா வெளியவே போயிடுது. இங்க மேல பார்த்தா குழந்தை ரூஃப் மேல இருக்குது. இவனுங்க ஓடி போய் அந்த மொட்டையை அடிச்சு எழுப்புறானுங்க. அந்த கேப்ல குழந்தை அந்த புறாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு பில்டிங் விட்டு இன்னொரு பில்டிங்க்கு பலகை மேலேயே தவழ்ந்து போகுது. எட்டி அந்த குழந்தையை பிடிக்க போய் அந்த பலகை அவன் மூஞ்சிலேயே அடிச்சு அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப எழுப்பி நிக்க வைக்கிறானுங்க. பார்த்தா மறுபடியும் அந்த பலகை வந்து அவன் மண்டையிலேயே அடிக்குது. அதனால எல்லாத்துக்கும் அந்த பலகை தான் காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த பலகையே தூக்கி போட்டுறான். அந்த பில்டிங் விட்டு அந்த பில்டிங் போனோம்னா ஒரே வழி தான், ஜம்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவனுங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றானுங்க. இவனுங்க 2 பேரும் அந்த பக்கம் குதிச்சிடறானுங்க. ஆனா எட்டி மயக்கத்துல அப்படியே கீழே விழுந்துடுறான். குழந்தை அந்த பில்டிங் குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. அவங்கள வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா வெளியில ஒரு டெலிவரி பாய் நிக்கிறான். அவன் தான் அந்த கதவை தட்டான்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை மெதுவா அங்க இருக்கிற ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போயிடுது. அந்த பக்கம் அவனுங்க கீழே விழுந்த எட்டியை போய் தூக்கலான்னு போறானுங்க. அப்ப குழந்தை பக்கத்துலயே தான் கிராஸ் பண்ணி போகுது. ஆனா இவனுங்க குழந்தைய பார்க்கவே இல்ல. குழந்தை அப்ப ரோட்ல ஒரு ப்ளூ பஸ்ஸை பாக்குது. பார்த்துட்டு இது புக்ல இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிக்குது. இவனுங்கள குழந்தைய பஸ்ஸுக்குள்ள பார்த்துட்டு அங்க போற குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு பஸ்ஸை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்க வேகமா வந்து பஸ்ஸை பிடிக்கலான்னு கிட்ட வரும்போது பஸ் கரெக்டா டர்னிங்ல திரும்பிடுது. இவனுங்கள பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக யூட்டர்ன்லாம் போட்டு சந்துக்குள்ள எல்லாம் விட்டு வண்டியை ஓட்டுறானுங்க. அந்த பக்கம் பஸ்ஸுக்குள்ள ஒரு லேடி ஒரு கூடை எடுத்து வந்திருப்பாங்க. அந்த கூடைக்குள்ள போய் குழந்தை உட்காந்துக்கிறான். இவங்களும் எப்படியே பஸ் சேஸ் பண்ணி பிடிச்சிடறானுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த லேடி இறங்கி போயிடுறாங்க. அந்த கூடைக்குள்ளேயே அந்த குழந்தையும் உட்காந்துட்டு போயிடுது. மொட்டை போயிட்டு பஸ் விட்டு குழந்தை இறங்கிடுச்சான்னு கேக்குறான். அதுக்கு பஸ் டிரைவர் நீங்க குழந்தை யாரும் வரலன்னு சொல்றாரு. இது தனியா வந்துச்சுறான்னு சொல்றான். டிரைவர் இவனை பைத்தியம் நினைச்சுக்கிறாரு. அப்புறம் இவனுங்க அந்த லேடி கிட்ட தான் குழந்தை இருக்குதுன்றத பார்த்துட்டு அந்த லேடியை ஃபாலோ பண்ணி பின்னாலேயே போறானுங்க. அந்த லேடி பயங்கர கோவப்பட்டு என்னையாட ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை போட்டு பொலன்னு பொலந்து அடிச்சு துரத்தி விட்டுருது. அப்ப அந்த குழந்தை ரோட்ல ஒரு டாக்ஸியை பாக்குது. அந்த டாக்ஸி புக்ல இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸில ஏறதுக்காக போகுது. அப்படி போகும்போது அந்த குழந்தை அந்த செய்தி வாசிக்கிறவங்களோட காலுக்கு நடுவுல தான் பூந்து போகுது. போகும்போது மைக்கையும் இழுத்து விட்டுருது. ஆனா அப்ப கூட அவங்க கண்டுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த திருடனுங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஓடி வந்து அந்த குழந்தையை தேட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த குழந்தை அந்த டாக்ஸிக்குள்ளேயே ஏறி போயிடுது. இவனுங்களும் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்றானுங்க. குழந்தை இப்ப டாக்ஸியை விட்டு இறங்கி ஆப்போசிட்ல ஜூவை பாக்குது. புக்லயும் ஜூ இருக்கிறதுனால ஜூவை நோக்கி போக ஆரம்பிச்சிடுது. ரோட்டுக்கு நடுவுலயே தவழ்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா யாருமே கண்டுக்கவே இல்ல. இங்க இவனுங்க வேற அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து உள்ள திறந்து பாக்குறானுங்க. பார்த்தா உள்ள குழந்தையை காணோம். அப்புறம் இவனுங்க குழந்தை ஜூக்குள்ள போறதை பாத்துறானுங்க. அதனால ஓடி போய் ஜூக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு எகிரி ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறானுங்க. விழுந்து எந்திரிச்சு வரும்போது நீதாண்டா குழந்தையை தப்பிக்க விட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்போ கீழே பார்த்தா குழந்தையோட கை காலடி தடலாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள போய் பாக்குறானுங்க. பார்த்தா ஒரு கொரிலா இவனுங்களை முறைச்சு பாக்குது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை கொரிலா கிட்ட தான் இருக்கு. அதை பார்த்து அவனுங்க பயந்து கத்துறானுங்க. அதை பார்த்து அந்த கொரிலா கத்த, அந்த கொரிலாவை பார்த்து இன்னொரு குரங்கு கத்த, அதை பார்த்து ஜூக்கு வந்த பசங்க எல்லாரும் கத்துறாங்க. இப்போ ஒருத்தன் போய் அந்த கொரிலாவோட கூண்டுக்குள்ள கை விட்டு அந்த குழந்தையோட ஷூலேஸ் பிடிச்சி பொறுமையா இழுக்கிறான். அதை பார்த்து அந்த கொரிலாவும் இழுக்குது. அதனால இவன் அந்த கொரிலா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே பொறுமையா அந்த குழந்தை இழுக்கிறான். அப்பன்னு பார்த்து அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது. அதனால அந்த கொரிலா காண்டாயி அவனோட கையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்குது. அவன் வலி தாங்க முடியாம மொட்டை கிட்ட வந்து கத்துறான். அவன் கத்துறத பார்த்து மத்த குரங்குங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அங்க ஒரு மாப்பு இருக்குது. அந்த மாப்பு எடுத்து மொட்டை அந்த குழந்தையை தூக்கலான்னு பாக்குறான். இன்னொரு பக்கம் எட்டி அந்த கொரிலா கிட்ட போய் பேசி தசை திருப்புறான். ஆனா அதை அந்த கொரிலா கண்டுபிடிச்சிடுது. அதனால அந்த குழந்தையை தூக்கி பொறுமையா ஓரமா வச்சுட்டு அந்த மாப்பிளையே ஓங்கி ஒரு அடி அடிக்குது. அப்படியே அவன் எகிரி போய் கீழே விழுந்துடுறான். அப்புறம் எட்டி ஏன்டா இப்படி அடி வாங்குறீங்க, இப்ப பாரு தூங்கிட்டாங்க, இப்ப நான் எப்படி எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள கை விட்டு அந்த குழந்தையோட காலை பிடிச்சி பொறுமையா இழுக்கிறான். உடனே அந்த கொரிலா முழிச்சுக்குது. எட்டி அப்படியே பிடிச்சி தூக்கி பயங்கரமா கத்துது. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில இருக்கிற பசங்க கூட பயந்து ஓடுறாங்க. அப்புறம் அப்படியே தூக்கி ஒரே வீசா வீசுது. இவன் வேற ஒரு கூண்டுல போய் சொருவிக்கிறான். அதை பார்த்து இன்னொரு குரங்கு கை தட்டுது. அப்புறம் குழந்தையும் கொரிலாக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு பார்க்குக்கு போயிடுது. அப்புறம் இவனுங்களும் வெளியில வந்து வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது குழந்தைய பார்த்துட்டு குழந்தைகிட்டயே வந்துடுறானுங்க. அப்பன்னு பார்த்து குழந்தை ஒரு பைப்பு ஓட்டக்குள்ள பூந்துடுது. அது பைப்பு கிடையாது, அது ஒரு சின்ன டனல் மாதிரி. இவனுங்களும் அதை பார்த்துறானுங்க. பார்த்துட்டு டனலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எட்டி கேட்கறான். அதுக்கு ஒருத்தன் சொல்லாதப்பா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு டோல் பூத் அப்படின்ற பைத்தியக்காரா டனலோட அந்த பக்கம் போனாலும் ஓட்ட தண்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த பக்கம் போய் குழந்தை எப்படியே தூக்கிடுறானுங்க. அப்பன்னு பார்த்து அங்க போலீஸ் வேற வந்துடுறாங்க.
வந்துடுறாங்க. அதனால இவன் குழந்தைய அவனோட கோட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடறான். குழந்தை கத்தாம இருக்கிறதுக்காக அதோட வாயை பொத்துறான். அது வேற இவனோட மைண்ட் பாயிண்ட பிடிச்சி நசுக்குது. அப்போ போலீஸ் இவங்க கிட்ட வந்து வண்டி உங்களுதா, ஏன் ஆன்லயே வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உள்ள குழந்தை ஒரு லைட் எடுத்து ஆன் பண்ணி இவனுக்கு சூடு வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இவனுக்கு பயங்கரமா வலிக்குது. வலி தாங்க முடியாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். போலீஸ் வேற போகவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை வேற இப்ப உள்ள பத்தவே வச்சிருது. டேய் போலீஸை எப்படியாவது கூட்டிக்கிட்டு போங்கடான்னு சொல்றான். அவனுங்களும் போலீஸை எப்படியே கூப்பிட்டுக்கிட்டு வண்டி கிட்ட போயிடுறானுங்க. ஆனா இங்க அந்த குழந்தை இவன் ஃபேண்ட்டை ஃபுல்லா பத்த வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுது. இவன் ஃபேண்ட் அப்படியே பத்தி எரியுது. அதை பார்த்து அவனோட ஆளுங்க ஓடி வந்து ஐயோ நெருப்பு நெருப்புன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மெதின்னு மிதிச்சு போட்டு நசுக்கி விட்டுறானுங்க. ஒரு பக்கம் நானி குழந்தையோட அம்மாலாம் குழந்தை காணா போனதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிடுது. அங்க போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை எடுக்க போய் அங்க இருக்கிற ஒரு இரும்பு மேல ஏறிக்குது. அந்த இரும்பை வேற கிரேனை வச்சு தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுங்களும் குழந்தையை தேடி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கே வந்துடுறானுங்க. வந்து குழந்தை மேல இருக்கிறத பார்த்துட்டு லிப்ட்ல ஏறி மேல போறானுங்க. இப்போ எட்டி குழந்தை மேல வந்தா பிடிச்சிருங்கன்னு சொல்றான். ஒருத்தன் குழந்தையை பிடிக்கிறேன்னு போய் கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான். குழந்தைய அப்படியே அழகா சறுக்கிக்கிட்டே வந்து லிப்ட்டுக்கு மேல வந்துருது. லிப்ட்டுக்குள்ள இருந்து இப்போ பில்டிங் குள்ளேயும் சேஃபா போயிடுது. இங்க தொங்கிக்கிட்டு இருக்கவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மொட்டையா அவனை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான். கடைசியில அந்த இரும்பை வந்து இவங்க மேல இடிச்சு இவன் தனியா உள்ள விழுந்துடுறான். மொட்டை போய் கீழே ஒரு பலகையில விழுந்துடுறான். அப்படியே எந்திரிச்சு வரலான்னு பாக்குறான். பார்த்தா ஸ்லிப் ஆகி அப்படியே தொங்க விட்டு இருந்த ஒரு சிமெண்ட் கலவைக்குள்ள போய் விழுந்துடுறான். ஒரு பக்கம் குழந்தையை பிடிக்கிறதுக்காக படிக்கட்டுல போனா லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு எட்டி ஒருத்தனை லிப்ட்ல குதிக்க சொல்றான். அவனும் குதிக்கிறேன்னு குதிச்சு முதுக உடைச்சிக்கிறான். அப்புறம் லிப்ட் மேலேயும் கீழேயும் போய் இவன் மண்டையிலேயே டமால் டமால்னு இடிச்சு இவன் ஒரு ட்ராலியில தூக்கி போடுது. இவன் அந்த ட்ராலியோட போய் எகிரி ஒரு குப்பை தொட்டியில விழுறான். அப்பன்னு பார்த்து இவன் மேல பைண்ட வேற தூக்கி ஊத்துறாங்க. இப்போ எட்டி மட்டும் தான் இருக்கான். அவன் போய் அந்த குழந்தையை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் அந்த குழந்தையோட ஜொல்லிலேயே காலை வச்சு வலிக்கி விழுந்து அவன் தலையிலேயே சுத்தி விழுந்துருது. இதை பார்த்து அந்த குழந்தை பயங்கரமா சிரிக்குது. அப்புறம் இப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப அவன் மேல பெயிண்ட் வேற ஊத்திடுது. குழந்தை மறுபடியும் ஏதோ ஒரு பலகையில தொங்கிக்கிட்டு அப்படியே கீழே போகுது. எட்டி குழந்தையை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எகிரி ஒரு கிரேனோட கொக்கியை பிடிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒர்க்கர்ஸ்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவன் வேற அந்த கிரேனோட ஹூக்லயே தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆயிடுது. கீழ இருந்து வேற அவனுங்க எட்டி சீக்கிரம் வாடான்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் FBI போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட காலையில பஸ்ல ஒருத்தன் ஒரு குழந்தையை பார்த்திருக்கான். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு குழந்தை மிஸ் ஆயிருக்கு. அப்புறம் 3 மணிக்கு ஜூல ஒருத்தவங்க ஒரு குழந்தையை பார்த்திருக்காங்க. அப்புறம் அவனை பார்க்ல பார்த்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நானி வந்து அடுத்து அவன் கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு தான் போயிருப்பான்னு சொல்றாங்க. FBI எப்படி கரெக்டா சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஆமா அவன் புக்ல உள்ளபடியே கரெக்டா போய்கிட்டு இருக்கான். அடுத்து எங்க போவான்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அந்த புக்ல அந்த குழந்தை கடைசியில ஒரு பழைய சோல்ஜர் வீட்டுக்கு போன மாதிரி போட்டிருக்கோம். அதனால எல்லாருமே அந்த சோல்ஜர் வீட்டுக்கு போறாங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தையும் அந்த சோல்ஜர் வீட்டுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் அங்க வந்து அவங்க குழந்தையை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இவங்க குழந்தைய கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எட்டியா அவங்க ஆளுங்களும் இருந்த இடத்தை பார்த்து குழந்தை பூபுன்னு கத்துது. அப்போ நானி அவன் புக்கை தான் அவன் பூபுன்னு சொல்லுவான். அங்கதான் அவனை கடத்தி வச்சிருந்தாங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க போறாங்க. அங்க போய் போலீஸ் எல்லாம் அவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க. அவனுங்களும் புக்கை தூக்கி போட்டுட்டு சரண்டர் ஆயிடுறானுங்க. கடைசியில குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அம்மா அப்பா அவனை தூங்க வச்சுட்டு மறுபடியும் அவனுக்கு போட்டோ எடுக்கலாம்னு பிளான் போடுறாங்க. அப்ப அவன் எந்திரிச்சு பேபி ஸ்ட்ரிப் டு சைனான்னு சொல்லிட்டு இன்னொரு புக் எடுக்கிறான். இப்படியே இந்த படமும் முடியுது.